உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கிணத்துக்கடவு பொதுப்பாதையை ஆக்கிரமித்து கட்டப்படும் வணிக வளாகத்தை தடுத்து நிறுத்த வட்டாட்சியரிடம் புகார் அளித்த பொதுமக்கள். கோவை கிணத்துக்கடவு பொள்ளாச்சி பிரதான சாலையில் அமைந்துள்ள மதுரை வீரன் தெருவில் பொதுமக்கள் நடமாடும் வழித்தடத்தில் வணிக வளாகம் சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்டு வருகிறது. வணிக வளாகம் கட்டப்படும் பகுதி மதுரை வீரன் தெரு நுழைவு வாயிலில் உள்ள பொதுமக்கள் பயன்படுத்தும் வழித்தடமாக இருந்து வருகிறது. இந்த வழித்தடத்தை கந்தசாமி தேவர் என்பவரின் வாரிசுகள் சட்டத்திற்கு புறம்பாக ஆக்கிரமிப்பு செய்து வணிக வளாகம் கட்டிடம் உள்ளனர். மராமத்து பணிகள் செய்வதாக கூறி பட்டாவில் உள்ள அளவை விடவும் பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் வழித்தடத்தை ஆக்கிரமித்து புதிய வணிக வளாகம் கட்டி வருகின்றனர். 150 குடும்பங்களுக்கு மேல் இங்கு வசித்து வரும் நிலையில் பொது வழித்தடத்தை ஆக்கிரமித்து கட்டப்படும் வணிக வளாகத்தால் மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி ஆக்கிரமிப்பை மீட்டுத் தரும்படி வட்டாட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். என் பேர் மலர்கொடி. நான் இந்த கிணத்துக்கடவுல 21 வருஷம் ஆச்சு திருமணமாகி இங்கே குடி வந்து இதே வீட்டில் இதே வீதியில் தான் நாங்கள் குடி இருக்கிறோம். எங்கள் குழந்தைங்க எல்லாருமே இங்கேருந்து தான் ஸ்கூலுக்கு போக வர எல்லாம் இந்த வீதி கொஞ்சம் அகலமாக தான் இருந்துச்சு. இது கிணத்துக்கடவு பேரூராட்சிக்கு உட்பட்ட இடம். இது வந்து வழித்தடத்தை அதாவது கோவை பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் முன்னாடி ஒரு சந்து, அந்த சந்துலேருந்து வணிகம் புறம்போக்கு இடத்த ஒரு தனிநபர் அவங்க வந்து ஆக்கிரம் பண்ணி இத்தனை நாள் அப்படி பண்ணலை. இப்போ வந்து அவங்க ஆக்கிரம் பண்ணி 4-5 கடை சைடில் கட்டியிருக்கிறாங்க. மெயின் ரோட்டில் கட்டும்போது எங்களுக்கு பிரச்சனையாக தெரியாது. அது மெயின் ரோட்டில் வாகனங்களை நிறுத்திக்குவாங்க. இந்த சைடில் கட்டும்போது அந்த வண்டி வாகனங்கள் எல்லாம் முன்னாடி நிற்கும் போது இந்த வழியில் போகிற எல்லாருக்குமே பாதிக்கப்படும். ஒரு ஆட்டோ கூட வர முடியாது. ஒரு சிலிண்டர் வண்டி வர்றதுக்கு கஷ்டம். ஒரு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் வர்றதுன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எந்த பள்ளி வாகனங்கள் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து நாங்கள் தாலுகா அலுவலகத்துக்கும் போயிருக்கிறோம், பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கும் போயிருக்கிறோம். எல்லா பக்கம் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அளந்தாங்க, சர்வேயர் வந்து அளந்துட்டு போயிட்டாங்க. 2 தடவை வந்தாங்க, அளந்தாங்க. என்ன தீர்வுங்கிறத இப்போ வரைக்கும் எங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறாங்க. அதை அளந்து மார்க் பண்ணி எங்களுக்கு ஆக்கிரமிப்பை அகற்றி தரணும். ஏன்னா இவங்க ஒரு குடும்பம் தான், ஆனால் பின்னாடி இருக்கிறது ஒரு 150 குடும்பம். 150 குடும்பத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 3 பேர் 4 பேர்னு கணக்கு போட்டால் எத்தனை நபர்கள் இருப்பாங்க? அந்த நபர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவோம். அதனால் எங்களுக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.